காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன சமைக்கலான்னு நினைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குங்க. அப்போ தான் தோணுச்சு, நேற்று ஈவினிங் நான் வந்து வயலுக்கு போயிருந்தேன். வயலுக்கு போயிட்டு வரும்போது கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன். அந்த கீரையை வச்சு ஒரு சட்னி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கீரைன்னு சொன்னோன்னே வேறு கீரை அப்படின்னு நினைக்காதீங்க. கொத்தமல்லி கீரையை வச்சு ஒரு சட்னி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை பறிச்சுட்டு வந்தேன். அந்த வெந்தயக்கீரையை வச்சு ஒரு கீரை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். வெந்தயக்கீரையும் பொரியல் பண்ணிவிட்டு சட்னி அரைச்சிட்டு ரைஸும் வச்சுட்டேன். இதெல்லாம் வச்சுட்டு தான் இந்த ஆகாஷை போய் எழுப்புனேன். அவன் தூக்கத்திலேயே எழுந்திரிச்சு வந்து திரும்ப சோஃபாவில் படுத்துக்கிட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா, சரி அவன் தூங்கிட்டு இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம காஃபி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ் வீட்டு ஆண்டி பார்த்திங்கன்னா அந்த மணி பிளான்ட் செடியை வந்து மேலே எடுத்து விட்ருந்தாங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணேன். அந்த ஸ்ப்ரிங்லலாம் போகிற மாதிரி சரி பண்ணேன். நான் சரி பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே ஆகாஷ் எழுந்திரிச்சு கண்ணாடியில் அவன் முகத்தை பார்த்துட்டு இருந்தான். சரி ஓகே, காஃபி போட்டு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு காஃபி போட்டாச்சு. காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் செவ்வந்தி பூ ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தாங்க. அதை பறிக்கலான்னு சொல்லிட்டு வயலுக்கு போயாச்சு. வயலுக்கு போய்ட்டு நான், எங்கள் அப்பா, அம்மா, ஆகாஷ் எல்லோரும் சேர்ந்து வயலில் ஒரு 4-5 பேக்கெட் பூ பறிச்சுட்டு வந்தோம். எங்களோட விலாக்ஸ் பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய், see you.